ஆக்டர் விஜய், தல டோனி, விராட் கோலி, ஷாருக் கான் அண்ட் ஈவன் ஏன் சச்சின் டெண்டுல்கர். ஆனா என்ன இருந்தாலும் தலை தான். ரீசெண்டா ஃபார்ச்சூன் இந்தியா நம்ம இந்தியாவில் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் செலிபிரிட்டி அண்ட் அத்லீட் லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அதுல நம்பர் 1 ஸ்பாட்டை ஷாருக் கான் பிடிச்சிருக்காரு. லாஸ்டா அவர் மட்டுமே 92 கோடி டாக்ஸ் கட்டினாராம். அதுல எவ்வளவு ஜீரோ. அடுத்தபடியா நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஜெம் ஆக்டர் விஜய் 80 கோடி கட்டியிருக்காரு. கோலி வந்து 5th பிளேஸ்ல இருக்காரு, 66 கோடி கட்டியிருக்காராம். நம்ம தல டோனி 7th பிளேஸ். அந்த மனுஷனுக்கு லக்கு, கோஇன்சிடன்ஸ் நீங்க என்ன வேணா சொல்லிக்காங்க, ஆனா தலை தாயா. என்ன நடந்தாலும் சரி அந்த நம்பர் 7 கூட எதுனா ஒரு லிங்க் வந்துருது அவருக்கு. சரி, இந்த லிஸ்ட்ல ரித்திக் ரோஷன், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ஹர்திக் பாண்டியா, மோகன்லால், கட்ரினா கைஃப்னு நிறைய பெய்டு அத்லீட்ஸை விட பிலிம் ஸ்டார்ஸ் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பிலிம் ஸ்போர்ட்ஸை தவிர்த்து நிறைய என்டோஸ்மெண்ட்ஸ் அண்ட் கம்பெனி வச்சிருக்கனால தான் இவ்வளோ டாக்ஸ் கட்டுறாங்க அவங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா எதுவும் இல்லை. இப்படியும் பிடிச்சதை பண்ணிக்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு மோட்டிவேஷனாக எடுத்துட்டு நம்மளும் நம்ம வேலையை ஜாலியாக பார்ப்போமே. கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியாகும்.